ஹால், டைனிங் அண்ட் கிச்சன் இது எல்லாமே ஒரு கம்பைண்டாக ஒரு செட்டப்பில் பண்ணியிருப்போம். ஒரு ஓப்பன் கிச்சன் பிளானில் தான். ஸோ என்னென்னா ஈவன் தோ டைமென்ஷனில் இதெல்லாம் வந்து காம்பேக்ட் சைஸாக இருந்தாலும் அஸ் அ கம்பைண்டாக வந்து ஒரு ஹியூஜ் ஸ்பேஸாக கிரியேட் ஆகுன்றதுக்காகவே இதை டைனிங் கம்பைன் பண்ணியிருப்போம் ஹாலோட. இந்த என்டையர் வால்மே ஒரு ஈவன் லைனில் இருக்கும். இது மட்டும் இந்த மைனஸ் ஸ்பேஸில் போய் இந்த டிவி வந்து பாக்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் ப்ராப்பராக ஹைலைட் பண்ணியிருப்போம். டிவி உள்ள அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கரெக்டாக க்ளீன் அவுட்டாக இருக்கும். எதுவுமே வந்து எக்ஸ்டெண்டாக வெளியே வந்து எல்லாமே ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அவுட்டர்ஸில் தான் இருக்கும். ஈவன் நம்ம விண்டோ சீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த வால்க்கு எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸில் தான் நம்ம இந்த விண்டோ சீட்டிங் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு விண்டோ கிரில்ஸை கட் டவுன் பண்ண பார்ப்போம். அதனால சேஃப்டி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. டைனிங் டேபிளாக நாங்கள் செப்பரேட்டாக பண்ணலை. ஸோ இந்த கிச்சனில் ஓப்பன் கிச்சன் பண்ணிவிட்டு மிடில் ஒரு ஐலாண்ட் கவுண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட ஹாஃபில் வந்து ஒர்க்கபிள் கவுண்டராக கிரியேட் பண்ணியிருப்போம். ஹாலுக்கு வரும்போது நாங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸை வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கவுண்டராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட டைனிங் ஸ்பேஸாக எங்கள் கிளைண்ட்டுக்கு இருக்கிறது. நம்ம டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெட் அண்ட் ட்ரை கான்செப்ட்டில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாய்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் பெஞ்சை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஷவர் ஏரியா பக்கத்தில் ஒரு சீட்டிங் பெஞ்ச் இருக்கும், கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த அவுட்புட் நம்ம எடுத்துன்னு வரணும்னா அது வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து டிசைன் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து ஆர்கிடெக்டோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் எடுத்துன்னு வர முடியும். இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் சிவன் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று பிளான் பண்ணி இந்த இடத்துல ஸோ அதுக்கு வந்து லெவல் டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஹைட்டில் இவ்வளோ இது வரணும் அப்படின்றதெல்லாம் பிளான் அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக இருக்கும். இது வந்து ஒரு நார்மலாக ஒரு பில்டர் நம்ம கட்டும்போது ப்ரீ பிளான் பண்ண மாட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த சிவன் ஸ்டாச்சு எந்த இடத்துல வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். அது வந்து ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆகும். அதே மாதிரி திரும்ப நிறைய உடச்சி ரீவொர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இதில் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஒரு ஹேண்ட் ரெயில் இருக்கு, அந்த ஹேண்ட் ரெயிலுக்கான டிசைனு, இப்போ விண்டோ இருக்கு, விண்டோவோட கிரில்லோட டிசைனு, அந்த மாதிரி எல்லாத்தோட டிசைனுமே உங்களுக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாய் சார் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். சார் நான் YS ஹோம்ஸ் சென்னை. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கிறது டிசைன் அண்ட் பில்ட் மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நாங்களே டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இன்ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் டிசைன் அண்ட் பில்ட், ஃப்ளோர் பிளான், எலிவேஷன், உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் முதற்கொண்டு எல்லா ஃபுல் கம்ப்ளீட் டிசைன் வந்து ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வீட்டோட லுக்கு, எலிவேஷன், அவுட்புட் எல்லாமே கொஞ்சம் இன்னும் பெட்டராக வரும். ஆர்கிடெக்சரல் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி கேட்குற கிளைண்ட்ஸுக்கு ஸோ டிசைன் அண்ட் பில்ட் பண்ணுற மாதிரி. ஸோ டிசைன் வந்து இவர் எங்கள் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் மிஸ்டர் பிரேம்குமார். ஸோ அவர் டிசைன் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் டேக் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 2 பேரும் கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். இப்போ சென்னையில் மட்டும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. இப்போ அங்கே வந்து இந்த டிசைனோட பண்ணுறதுனா பண்ணுவீங்க. ஆமாம். இப்போ டிசைன் மட்டும் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. டிசைன் மட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேட்குறாங்க, டிசைன்ஸ் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்லி இன் சென்னை. ஓகே. அந்த டிசைன் மட்டும் பண்ணி கொடுக்குற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட். ஆமாம், இன்ஹவுஸ் கம்பெனி. இந்த வீடு பற்றின ஃபுல் கம்ப்ளீட் டிசைன்ஸ் வந்து எங்கள் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே. இது ஒரு 3 BHK ஹவுஸ். இது ஸோ இது ஒரு நேரோ ஸ்ட்ரீட், இது ஒரு பழைய ஏரியா. அவங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் இங்கே ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு பார்க்கிங், ஒரு 2 கார் வந்தாலும் பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் கொடுத்துட்டு இந்த ஏரியா என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பெட்டர் அப்பீலிங்காக இருக்குன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு கட் அண்ட் க்ரீப்பர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வெல்கமிங் அப்ரோச் மாதிரி. ஏன்னா நேரோ ஸ்ட்ரீட்ன்றதால நம்மளால் ரொம்ப அண்ணாந்து பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் லோவர் ஹைட்ல கிரியேட் பண்ணிட்டு அதனால இந்த ஒரு ஓரளவுக்கு இந்த எலிவேஷன் இந்த கேட்டோட நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால இந்த இடம் கொஞ்சம் லோவர் பண்ணியிருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் நமக்கு ஒரு பால்கனி இருக்கு. நமக்கு பால்கனி எப்பவுமே ஓப்பன் பால்கனி அந்த செக்யூரிட்டி பிரைவசி இஷ்யூஸ் இருக்குன்றதால அங்கே ஒரு ஜாலி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கும். ஸோ உள்ள நமக்கு விண்டோ வந்து ஒரு டால் விண்டோ இருக்கும். அந்த பெட்ரூம்க்கு இருக்க விண்டோவும் இந்த பால்கனியும் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கம்பைன்ட் ஏரியாவாக கிரியேட் ஆகுன்றதுக்காக அந்த மாதிரி போர்ஷன் கொடுத்துருக்கும். ஓகே. இந்த எலிவேஷன் டிசைன் இதெல்லாம் டைல் ஒர்க்கா? இது ஃபுல்லாகவே நம்ம டைல் கிளாடிங் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரீட்லேருந்து வரும்போது ஒரு ஆல்மோஸ்ட் டெட் அண்ட் ஏரியா இது. இந்த போர்ஷன் தான் ப்ராமினெண்ட்டாக விசிபிளாக இருக்க போகுது, அந்த பக்கம் நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இதை கொஞ்சம் பெட்டராக ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இடம் கொஞ்சம் ஷார்ட்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஏரியாவில் பெருசாக மேலே நாங்கள் ரூம்ஸ் கொடுக்காம அதை லோவர் பண்ணிவிட்டு அந்த போர்ஷன் ஒரு டவர் மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகணும். எங்கே இருந்தால் அந்த பில்டிங் ஐடென்டிக்கலாக ஃபீல் ஆகணுன்றதுக்காக அந்த போர்ஷன் கொஞ்சம் டாலாக ரைஸ் பண்ணி ஃபுல்லாக கிளாடிங் பண்ணியிருக்கோம். நமக்கு அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் இருக்குது, அது கான்க்ரீட் டேங்க் தான். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அந்த போர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. லைட் எல்லாமே கூட மினிமலாக தான் இருக்குது இல்லையா? லைட் என்னன்னா நம்ம லைட்ஸ் எல்லாமே எங்கே ரீப்ளேசபிள் ஹைட் இருக்குமோ அங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம எலிவேஷனுக்காக நம்ம ரேண்டமாக அங்கங்கே கொடுக்கும் போது இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் நமக்கு மெயின்டைன் பண்ணும்போது அங்கே நான் ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கும். அதுக்காக லோவராக ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுத்துருப்போம். ஓகே.
கேட்டு முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு நேரோ ரோட். நம்ம ஓப்பனபிள் டோர் பண்ணும்போது நம்ம காரை உள்ள பார்க் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதுக்காக இது என்டையர் வீட்டுமே நம்ம வந்து ஸ்லைடிங் டோராக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப கலர்ஃபுல்லான கலர்ஸ் ப்ளே பண்ணாமல் சட்டில் டவுனாக இருக்கிறதுக்காக மோனோக்ரோமாக இருக்குன்றதுக்காக இந்த பேஜ் அண்ட் கிரே டோன்ஸை மட்டும் ப்ளே பண்ணியிருப்போம். அதனால தான் கேட்டை வந்து ஒரு டார்க்கர் வுட் ஃபினிஷில் போட்டிருப்போம். ஸோ இந்த இடம் வந்து பெட்டராக ஹைலைட் ஆகுன்றதுக்காக. ஓகே ஓகே. மெட்டீரியல் எம்எஸ் ஹெச்பிஎல் ஷீட்டா? எஸ், எம்எஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஹெச்பிஎல்ல கிளாடிங் பண்ணியிருப்போம் வுடன் ஃபினிஷில். ஓகே ஓகே ஓகே. உள்ளே போயிடலாமா? மெயின் டோர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லோவராக பண்ணியிருப்போம். எங்கே மெயின் டோர் ஹைட் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி இந்த ஏரியாவை லோவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மைனஸ் ஸ்பேஸ் வந்து உள்ள டிவி யூனிட்டாக இருக்கும். இந்த என்ன நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோமோ வெளியே வச்சிருக்குது அப்படியே உள்ள டிவி யூனிட்டாக இருக்கும். ஸோ உள்ள வந்து டிவி யூனிட் வந்து ஹாலோட எக்ஸ்டென்ஷனில் இருக்காது, ஒரு பாக்கெட்டில் அப்படியே ஃப்ளஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு க்ளீனர் லுக்குக்காக நம்ம பண்ணியிருப்போம். அதேமாதிரி நம்ம ப்ராஜெக்டில் மோஸ்ட்லி 8 feet லிண்டல் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா ஹவுஸ் கொஞ்சம் லார்ஜராக ஃபீல் பண்ணுறதுக்காக விண்டோலேருந்து டோர்லேருந்து எல்லாமே 8 feet லிண்டல் பிளான் பண்ணுவோம். ஓகே. அதே மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து வால் திக்னஸ் பிளான் பண்ணி மெயின் டோர் பண்ணுவோம், ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ அதேமாதிரி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வாலில் ஃப்ரேம்ஸில் பண்ண மாட்டோம், கார்விங்ஸ்லாம் இருக்க மாட்டோம். வாட் எவர் நேச்சுரல் கிரெயின்ஸ் இருக்கோ அதை நமக்கு தெரியணுன்றதுக்காகவே ஒர்க்ஸ் கார்விங் ஒர்க்ஸ் எதுவுமே இருக்காது. அதேமாதிரி ப்ராஜெக்ட்ஸில் எங்கள் யூஷுவல் டிப்பிக்கல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங்கர் ஹேண்டில்ஸ் நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஹேண்டில்ஸ் வந்து டாலர் ஹேண்டில்ஸாக அப்ளை பண்ணிப்போம். ஸ்மார்ட் லாக் எங்களோட டிஃபால்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்டுமே கன்வீனியன்ஸ்க்காக. டீ கூட்டு தான். ஆமாம், ஃபுல் டேக் அவுட் தான். ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஹால், டைனிங் அண்ட் கிச்சன் இது எல்லாமே ஒரு கம்பைண்டாக ஒரு செட்டப்பில் பண்ணியிருப்போம், ஒரு ஓப்பன் கிச்சன் பிளானில் தான். ஸோ என்னென்னா ஈவன் தோ டைமென்ஷனில் இதெல்லாம் வந்து காம்பேக்ட் சைஸாக இருந்தாலும் அஸ் அ கம்பைண்டாக வந்து ஒரு ஹியூஜ் ஸ்பேஸாக க்ரியேட் ஆகுன்றதுக்காகவே இதை டைனிங் கம்பைன் பண்ணியிருப்போம் ஹாலோட. சரிங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் டோருக்கு நம்ம ஒரு பாக்கெட் ஸ்பேஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே டிவி யூனிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த என்டையர் வால்மே ஒரு ஈவன் லைனில் இருக்கும். இது மட்டும் இந்த மைனஸ் ஸ்பேஸில் போய் இந்த டிவி வந்து பாக்கெட்டில் இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும் ப்ராப்பராக ஹைலைட் பண்ணியிருப்போம் டிவி யூனிட்காக. ஆமாம். இப்போ அந்த வீட்டுடைய என்டையர் அந்த வாலோடவே அதுக்கு உள்ள அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கரெக்டாக க்ளீன் அவுட்டாக இருக்கும். எதுவுமே வந்து எக்ஸ்டெண்டாக வெளியே வந்து எல்லாமே ப்ராப்பர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அவுட்டர்ஸில் தான் இருக்கும். ஈவன் நம்ம விண்டோ சீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த வால்க்கு எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸில் தான் நம்ம அந்த விண்டோ சீட்டிங் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ 2 பக்கமும் விண்டோ இருக்குது, 2 பக்கமும் நம்ம விண்டோ சீட்டிங் கொடுத்துருக்கோம். என்னன்னா இதை நம்ம ஃபர்னிச்சர்ஸ் இல்லைனா கூட இந்த ஒரு சீட்டிங்கை மெயின் சீட்டிங்காக பிளான் பண்ணுறதுக்காக 2 பக்கம் விண்டோ சீட்டிங் கொடுத்துருந்தோம். நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு விண்டோ கிரில்ஸை கட் டவுன் பண்ண பார்ப்போம். அதனால் சேஃப்டி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எங்கள் செட்பேக்கில் இருக்க காம்பவுண்ட் வாலை நாங்கள் டாலராக ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே கிரில்ஸை கொடுத்துருவோம். ஸோ அப்போ எங்களுக்கு விண்டோ வந்து எங்களுக்கு ஒரு ஓப்பன்னஸ், சென்ஸ் ஆஃப் ஓப்பன்னஸ் கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த அதில் ஒரு இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம், நம்ம அது ஃபுல்லாக கிரில்ல போட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிரியேட் ஆகாதுங்களா, ஒரு க்ளோஸ்டு ஃபீலாக இருக்கும். அது கோய்ஸும் நல்லா இருக்காது, அதனால் வெளியே கொடுத்துட்டீங்க. கரெக்ட். ஃபுல்லாகவே நம்ம முதல்ல பேசின நம்ம டிவி யூனிட் இந்த பாக்கெட்டில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம பிளைவுட்டில் ஒரு பேனலிங் மாதிரி பண்ணிட்டு நம்ம டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிப்பிக்கலாக டோர்ஸ் அண்ட் இது மட்டும் வச்சுக்காம எந்த அளவுக்கு பிளேஃபுல்லாக பண்ண முடியுமோ, நமக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், ஒரு க்ளீனர் லுக்கில் இருக்கணும், அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்க மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம். இந்த டிவி யூனிட் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் கிரியேட் ஆகுன்றதுக்காக கீழே ஒரு ரொம்ப மினிமலான ஒரு ஹைட்டில் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃப்ளோட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி ஒயரிங் ஹைட் பண்ணுறதுக்காக பின்னாடி ஒரு பிளானிங் பண்ணியிருக்கோம். அதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஒரு சிம்பிளஸ்ட் க்ரூவ் வச்சுட்டு லைட் அண்ட் டார்க் டோனில் நாங்கள் பிளான் பண்ணிப்போம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க வந்து வுட்டு வந்து ஒரு மேஜர் டோனாக தான் நாங்கள் ப்ளே பண்ணியிருப்போம். ஒயிட் வுட் ஃபினிஷ் தான் வந்து ஒரு கலராகவே நாங்கள் பிளான் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி கிரியேட் ஆகுன்றதுக்காக ரூம் டு ரூம் வேறு ஸ்கோப்பில் இல்லாமல் எல்லா ரூமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்க ஃபீலை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தது. ஓகே ஓகே. அந்த இடத்துல மட்டும் அந்த லோவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக வுட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு போரிங்கான ஃபீல் கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸோ கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருக்கிறதுக்காக அங்கே ஒரு லூவர், அதாவது ஒரு அடிஷ்னல் டெப்த்துக்கு இன் அண்ட் அவுட் டெப்த் கிரியேட் பண்ணுறதுக்காக அங்கே லூவர் பிளான் கொடுத்துருக்கோம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிப் லைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்டு, அதாவது கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் கிடையாது, ஒரு ஃப்ளூட்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் ஒரு உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா டெப்த்தை கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணுறது. ஓகே. நம்ம முதல்ல பேசுன மாதிரி இந்த ஹால், டைனிங், கிச்சனை வந்து கம்பைன் பண்ணியிருப்போம். இது மொத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 14 அடி சைஸ். ஸோ இது 3 ஸ்பேஸுமே கம்பைண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் 10க்கு 10 நீங்கள் 3 ரூம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூம் சைஸ் சின்னதாக இருக்கும். இதை நான் கம்பைண்டு 40 ஃபீட்டாக இருக்கிறதால எனக்கு ஈவன் தோ மெஷர்மெண்ட்டில் கம்மி ஸ்பேஸாக இருந்தாலும் ஒரு பெரிய வீட்டோடக்கான ஃபீலை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணது. டைனிங் டேபிளாக நாங்கள் செப்பரேட்டாக பண்ணலை. ஸோ இந்த கிச்சனில் ஓப்பன் கிச்சன் பண்ணிவிட்டு மிடில் ஒரு ஐலாண்ட் கவுண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட ஆஃபில் வந்து ஒர்க்கபிள் கவுண்டராக கிரியேட் பண்ணியிருப்போம். ஹாலுக்கு வரும்போது நாங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸை வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கவுண்டராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட டைனிங் ஸ்பேஸாக எங்கள் கிளைண்ட்டுக்கு இருக்கிறது. யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க,
அங்க ஒரு இது போட்டு சேர்ஸ் போட்டு கொடுத்துருப்போம். நம்ம அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் இன்னும் லார்ஜர் ஸ்பேஸா ஒரு 6 பீப்புள்ஸ் உட்கார அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைனிங் ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு போர்ஷன் தான். ஸோ இது எல்லாமே நாங்கள் பிளைவுட் பண்ணிட்டு அந்த பிளைவுட் மேலே ஸ்டோன் கிளாடிங் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கு, கீழே எந்த சப்போர்ட்டும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ளோட்டிங்காக இருக்க மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இது மேலே இருக்கிற மெட்டீரியல் வந்து டைலா? இது ஃபுல்லாகவே நம்ம டைல் ஸ்கோப் தான். இது நமக்கு கிச்சனுக்காக வர ஸ்லாப் இது. ஸோ இதில் நிறைய டிசைன் வேரியபிள்ஸ் இருக்கிறதால கம்பேர்ட் டு கிரானைட்னா அவங்க அந்த போரிங் பிளாக் கலர்ஸ் தான் இருக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஒரே மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அதனால நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோன் கலர்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி கிரே அண்ட் ஒயிட் நிறைய ப்ளே பண்றதால இந்த கிரே டோனை இங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் நாங்க. இது வந்து ஐலாண்டு அந்த கவுண்டர். எஸ், இந்த ஐலாண்ட் கவுண்டரில் வந்து நம்ம வாஷ் ஏரியா ஐலாண்ட் கவுண்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ எனி ப்ரிப்பரேஷன் சாப்பிங் எல்லாமே இங்கே தான் நடக்க போகுது. ஸோ கம்ஃபர்டபுளாக இங்கே சாப் பண்ணிட்டு வாஷ் பண்ண எல்லாமே இங்கே நடக்க போகுது. அதே மாதிரி இதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாமே இங்கேயே கம்ஃபர்டபுளாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இன்பில்ட் டிஷ் வாஷர் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து ஸ்டாண்டர்ட் டிஷ் வாஷர் கொடுப்பாங்க. நம்ம கிச்சனை ரொம்ப சிம்பிளிஃபைடாக வைக்கணும், கொஞ்சம் மினிமல் லுக்கில் வேணுன்றதால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இன்பில்ட்டாக ட்ரை பண்ணியிருப்போம். ஈவன் நம்ம ஆர்ஓ கூட எக்ஸ்போஸ்ட் ஆர்ஓ கொடுக்காம அண்டர் மவுண்ட் ஆர்ஓ கொடுத்துருப்போம். எல்லாமே கிச்சன் சிங்க் கீழே இருக்கும். எங்களோட மொத்த இந்த ஸ்பேஸில் இதுதான் ஒரு ஹைலைட் பாயிண்ட். ஸோ ஒரு ஹியூஜ் கவுண்டர். இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 ஃபீட் லென்த். இது இந்த 16 ஃபீட் லென்த் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான எலமெண்ட்டாக எங்கள் கிச்சனை நாங்கள் பார்க்குறோம் இந்த என்டையர் ஹவுஸ்லையுமே. நாங்கள் கிச்சனுக்கு மட்டும் இல்லாமல் அது டைனிங் ஏரியாவோடய சேர்ந்து இருக்கிறதால கரெக்ட். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு என்டையர் ஹவுஸோட வியூவை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். பிரம்மாண்டமான ஒரு வியூ இருக்குன்றதுக்காக. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டர் டாப் அதுக்கு கீழே இருக்கிற இன்டீரியர் கிச்சனுக்கு வந்து இப்போ எல்லாமே நாங்கள் ஒயிட் அண்ட் வுட் வந்ததால் இது ஓப்பன் கிச்சன். கொஞ்சம் இங்கேயும் வுட் போக வேண்டாம், ரொம்ப டூ மச் ஆஃப் வுட் ஆகுன்றதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் கலர் ப்ளே பண்ணலான்றதுக்காக மேட் ஃபினிஷில் இருக்க க்ரீன் கலர் ப்ளே பண்ணியிருப்போம். இது அங்கங்கே ஒரு ஹைலைட்டர் பாயிண்ட்டாக எல்லா எலமெண்ட்லையும் ஆட் ஆயிருக்கும். எப்படி ஒரு வுட் வந்து எங்கே வந்திருக்கோ அதே மாதிரி இந்த க்ரீன் டோனும் த்ரூ அவுட் த ப்ராஜெக்டில் ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டேண்டம் ட்ராயர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். நாங்கள் மோஸ்ட்லி ஹேண்டில்ஸை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ க்ளீனாக இருக்க பார்க்கணுமோ அதுக்காக இந்த கோலா ப்ரொஃபைல் கொடுத்துருப்போம். இதனால் என்னென்னா உங்களால் வந்து ஹேண்டில்ஸ் இல்லாமே உங்களோட ஷட்டர்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எனிதிங் பிலோ நம்ம ஹிப் லெவல் கீழே இருக்க எல்லாமே நாங்கள் ட்ராயர்ஸ் பிளான் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் உங்களுக்கு குனிஞ்சு எடுக்கணுன்ற நீட் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் திங்ஸ் எடுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு எது ஓவர் அந்த தலைக்கு மேலே இருக்க ஹைட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஓப்பனபிள் டோராக கொடுத்துருப்போம். மேலே அது ஸ்டோரேஜுக்கான லாஃப்டா? கரெக்ட். இதை நாங்கள் லாஃப்ட் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ லாஃப்ட்டுக்கு வந்து டெப்த் கொஞ்சம் கூட வேணுன்றதால வால் பாக்ஸ் எப்பவுமே 350 mm டெப்த் தான் கொடுப்போம். அந்த லாஃப்ட் அடிஷ்னல் டெப்த் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நாங்கள் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்காக. ஓகே. இப்போ இந்த டைல் காம்பினேஷன் கூட உங்களுடைய டிசைனில் தான் வருது? கரெக்ட். இந்த கிரே ஸ்டோன் போட்டதால் பின்னாடி ஒரு இதுக்கு மேட்சிங் கலராக ஒயிட் பிளான் பண்ணோம். ஸோ பிளைன் ஒயிட் வேண்டான்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருக்குன்னு கிட்கட் ஸ்டைலில் இருக்க டைல் இது. இதான் நாங்கள் பேக் ஸ்பிளாஷ்க்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் மினிமலாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஓகே. கிச்சன் ஹாப் பார்த்துட்டு நாங்கள் ஒரு டாலின் கொடுத்துருக்கோம். என்னென்னா சப்போஸ் ஏன்னா குயிக்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே மல்டிபிள் டேண்டம் ட்ராயர்ஸ் வச்சுட்டு ஒரு டாலின் கொடுத்துருப்போம். ஐ லெவல் கீழே இருக்கிறதெல்லாம் ட்ராயர்ஸ் கொடுத்துருப்போம். ஐ லெவலுக்கு மேலே இருக்கிறது ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே நாங்கள் பிக் பண்ண முடியாதுன்றதுக்காக இது ஃபுல்லாகவே ட்ராயர்ஸாக கொடுத்துருப்போம் அவனோட கன்வீனியன்ஸ்க்காக. ஹைட்டுக்கு மேலே ட்ரா இருந்தாலும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது நம்மளால். அதனால் நம்மளோட ஹியூமன் ஹைட்டுக்கு என்ன இருக்குமோ நெக் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் ட்ராயர்ஸாக கொடுத்துரும். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் டாலின் கொடுத்துருக்கோம். இந்த பக்கமும் இது ஒரு யூ ஷேப் கிச்சன். ஆல் 3 சைட்ஸுமே நம்ம கவுண்டர் இருக்குது, மிடில் ஐலாண்ட் இருக்கிறதால. ஸோ இந்த பக்கமும் நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த கார்னர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இது பக்கத்துலேயே ஒரு டாலின் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நமக்கு அதே மாதிரி மல்டிபிள் ஷெல்ஃப்ஸ் இருக்கும். பட் அங்கே கொடுத்த மாதிரி நம்ம டேண்டம் ட்ராய்ஸ் இங்கே கொடுக்கல. ஏன்னா அதோட காஸ்டிங் கொஞ்சம் ஹையராக இருக்குன்றதால இங்கே கொஞ்சம் லார்ஜ் யுட்டென்ஷியல்ஸ் வைக்கிறதுக்காக ஷெல்ஃப் ஃபிக்ஸ்டு ஷெல்ஃப் மாதிரி பண்ணியிருக்கோம். இது பக்கத்தில் ஒரு புல் அவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதுவும் ஃபுல்லாக டேண்டம்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்மால் கண்டெய்னர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண பார்த்துருக்கோம். ஓகே. ரெஃப்ரிஜரேட்டர் நாங்கள் மோஸ்ட்லி ஒரு பாக்கெட்டுக்குள்ளே டைட் பண்ண பார்ப்போம். இனிஷியலாக இங்கே டிசைன் என்ன பிளான் பண்ணதுன்னா ஒரு சைட் பை சைட் டோர் இருக்க ரெஃப்ரிஜரேட்டர் தான் பிளான் பண்ணது. இப்போதைக்கு அவங்களோட ஓல்டு ரெஃப்ரிஜரேட்டர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன் ஃபியூச்சரில் அவங்க வாங்க போகிற சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ் டோர் ஃப்ரிட்ஜுக்காக இங்கே பிளான் பண்ணது. கரெக்ட். அதுக்கான அந்த எக்ஸாக்ட் சைஸ்க்கு சுற்றி ஒரு 2 inches கேப் இருக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக விட்டுட்டு இந்த ஏரியா கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் போய் உள்ள பாக்கெட்டில் ஃபிட் ஆகிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு அப்லிஃப்டில் வந்து ஒரு டோர்ஸ் கொடுத்துருக்கோம் அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக. இந்த இடம்
அதே மாதிரி பூஜா ரூம் வந்து ஒரு பாக்கெட்டில் கிரியேட் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் எதையுமே வந்து ஒரு க்ளீன் லைனுக்குள்ளே பிளான் பண்ணியிருக்கோம். எதையுமே வெளியே இழுத்துட்டு உள்ளே கொண்டு போகிற மாதிரி எதுவும் பிளான் இல்லை, எல்லாமே உள்ளே வந்து ஃப்ளஷ்ஷாக இருக்க மாதிரி. ஸோ பூஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு செமி கவர்டாக இருக்க ஒரு டோரை கிரியேட் பண்ணோம். கம்ப்ளீட் வுட் தான், சிஎன்சி கிடையாது, வுட்லேயே வந்து டிசைன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. டோருமே உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி. கரெக்ட், உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு கிளைண்ட் ரொம்ப பூஜா ரூம்குள்ளே இருந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பூஜா ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு 2 people உள்ளே இருந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, உள்ள அவங்களுக்கான பூஜா ஸ்டோரேஜஸ். இங்கே நாங்கள் ரொம்ப இன்டெப்த்தான கார்விங் டீட்டெயில் பண்ணலை, ஏன்னா அவங்க மோஸ்ட்லி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஐடல் மாதிரி எதுவும் பிளான் பண்ணல. ஸோ அதனால் கார்விங் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் மார்பிள் ஃபினிஷ் இருக்க மாதிரி ஒரு லேமினேட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம பேக் லைட்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஹேங்கிங் லைட் நம்ம ஆக்சென்ட்டுக்காக நம்ம எப்போயுமே ஒரு ரெகுலர் லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஹேங்கிங் லைட் போடும்போது அந்த பார்க்க அந்த லுக் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுக்காக ஹேங்கிங் லைட் நீங்கள் பிளான் பண்ணி. ஓகே ஓகே. இந்த டைல் கூட ஆத்தங்குடி டைல் பேட்டர்னா? ஆமாம், இது வந்து பிரிண்டட் டைல் தான். நம்ம சிம்பிள்ன்ற பிராண்டில் அந்த டைலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆத்தங்குடிக்கு ஈக்குவலாக இருக்க டிசைனை வந்து நம்ம டைல்ஸ், ஏன்னா நம்ம ஆத்தங்குடியில் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ ஒன்று இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லேமன் ஸ்கில்ஸும் இருக்கணும். அதனால் டைல்ஸ் அந்த க்ளோசஸ்ட் மேட்ச்சில் இருக்க டைல்ஸ், ஏன்னா பூஜாவோட ஃபீல்காக அந்த டைல்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே. நம்ம முதல்ல பிளான் பண்ணியிருந்தால விண்டோ நமக்கு எதுவும் கிரில் கிடையாது, காம்பவுண்டில் கொஞ்சம் ஹையராக ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே கிரில்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். ஓகே. அந்த விண்டோலாம் சீட்டிங் விண்டோ கொடுத்ததால அங்கேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும். இந்த டைனிங் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் மட்டும் ஒரு ஃபுல் லைட் விண்டோவாக கொடுத்துருக்கோம். எதுக்காகனா இங்கேருந்து நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸும் வெளியே தான் இருக்குது, அந்த ஸ்பேஸ் செட்பேக் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கட்டினோட கலர் கூட நம்ம கிச்சனோட ஸ்டோனை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த கிரே டோனை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது கிரேன்றது ஒரு கொஞ்சம் டோன் டவுனாக இருக்கும், ரொம்பவும் ஹைலைட்டாக இருக்காது, ஒரு மாதிரி மெர்ஜாக இருக்கும், இன்டீரியரோட மெர்ஜ் ஆகுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. ஓகே. நான் சொன்ன அந்த காம்பவுண்ட் டாலர் காம்பவுண்ட் அது லிண்டலுக்கு மேலே வந்து நான் அந்த லெவலில் நம்ம கிரில்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிற ஏரியான்றதால மழை டைம்ல இந்த யூட்டிலிட்டி இங்கே தான் இருக்குது. மழை டைமில் இங்கே எப்பவுமே வெளியே வரணுன்றதுக்காக இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ லைட் உள்ளே வரும், பட் உங்களுக்கு மழை தண்ணி எதுவும் வராது. பட் இந்த ஆஃபை முடிச்சு இந்த பக்கம் போகும்போது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஏரியா தான், அங்கே மழை தண்ணியும் வரும், காற்றும் வரும். ஏன்னா ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்குன்றதுக்காக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணல, ஒன்லி யூட்டிலிட்டி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மீதி இடம் அப்படியே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும், இந்த இடம்லாம் ஓப்பன் தான். இங்கே உங்களுக்கு மழையும் வரும், காற்றும் வரும். உங்களுக்கு காம்பவுண்டில் நிறைய லைட்ஸ் நம்ம மிடில் வந்து ஒரு 2-way லைட்ஸ் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். நமக்கு லார்ஜர் விண்டோஸ் இருக்கிறதால உள்ளேருந்து வெளியே சீனிக்காக பார்க்கறதுக்கு எதுவும் கிடையாது, ஒரு ஜஸ்ட் பிளெயின் வால் தான். ஸோ நைட் டைமில் ஒரு வார்ம் ஃபீல் கிரியேட் ஆகுன்றதுக்காக இந்த ஆரஞ்ச் ஸ்டோனில் இருக்க வார்ம் லைட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரு லிட்டில் ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகும், அதனால் அந்த 2-way லைட்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஹாலை சுற்றி இருக்க ஸ்பேஸ் எல்லாமே இந்த கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செட்பேக்கு ரீச் பண்ணுறதுக்கு எதர் நீங்கள் ஹால்லேருந்து அந்த ஸ்லைடிங் விண்டோ வழியாக வரலாம், பார்க்கிங்லேருந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம், அந்த கேட் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது சிங்கிள் பாயிண்ட் ஆக்சஸ் தான். இங்கே ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோன்னா எதர் நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தாகணும், இல்லைனா அந்த டோர் அன்லாக் பண்ணி தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது என்டையர் போர்ஷனுமே செக்யூர் தான், நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக்யூரிட்டி பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த செட்பேக் ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் கிரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்கே மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ், ஒரு பெட்ரூம் இங்கே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். பெட்ரூம்க்கு இந்த பக்கம் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். பெட்ரூம்க்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது, பட் இருந்தால் ஒரு காமன் டாய்லெட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் இங்கே இருக்கிறவங்க கரெக்ட் ஹாலில் இருந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் வித் ஒரு வாஷ் ஏரியா தனியாக கொடுத்துருக்கோம், வாஷ் பேஷன் மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பேரண்ட்ஸ் பெட்ரூம் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரானே உள்ள ஒரு வாக்கின் ஏரியா இருக்குது. இந்த வாக்கின்லேருந்து டாய்லெட் நமக்கு ஒரு ஆக்சஸும், அங்கேருந்து பெட்ரூம்க்கான ஆக்சஸ், ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி. ஸோ நமக்கு அன்னெசரியாக நம்ம டாய்லெட்லேருந்து பெட்ரூமை வெட் பண்ண நீட் இல்லை. ஸோ இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வாக்கின் கான்செப்ட் நம்ம எல்லா பக்கத்துலையும் ட்ரை பண்ணுவோம் மாஸ்டர் பெட்ரூமில். ஓகே. ஸோ இந்த வாக்கின் வாட்டர் நம்ம கிச்சனில் பண்ண அதே கலர்ஸை தான் இங்கே ப்ளே பண்ணியிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி ஹேண்டில்லெஸ் டிசைன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து கோலா ப்ரொஃபைல் மூலமாக நம்ம இங்கே ஹேண்டில்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இங்கே ட்ரெஸ்ஸிங்கான போர்ஷன் இந்த மீட்டில் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இந்த மிரர் பேக் சைடில் அப்படியே ஸ்டோரேஜஸ் இருக்குது நமக்கு. இங்கே வந்து இவங்களுக்கான அட்டாச் டாய்லெட் இருக்கும். ஸோ இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த க்ரீன் கான்செப்ட் தீமை வந்து உள்ள இந்த டாய்லெட்டில் நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். ஸோ லேமேட்லேருந்து வால் டைலேருந்து எல்லாமே இந்த க்ரீனோட டோனை வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகே. இந்த வேனிட்டி விட்டு கொஞ்சம் லார்ஜராக கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மோட வந்து நம்ம இந்த பக்கம் புஷ் பண்ணியிருப்போம். ஸோ கம்மோடு இந்த பாக்கெட்டில் இருக்கும், இது ஃபுல்லாக ஒரு ஹியூஜ் வேனிட்டி மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அந்த பக்கம் ஷவர் யூனிட் இருக்குது, அதுக்கான செப்பரேட் சீட்டிங் ஏரியாவும் நம்ம டாய்லெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. சீட்டிங் வந்து பேரண்ட்ஸ் வயசானவங்க அப்படின்றதால அதை உட்கார மாதிரி. கரெக்ட், அவங்களுக்கும் மேலே இருக்க அவங்களோட சனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க உட்காந்து பேத் பண்ணணும்னா கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகே. நாங்கள் பெட் ஸ்பேஸில்
எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அவங்க பண்ணுறது என்னன்னா பெட் ஸ்பேஸில் ஒரு பெட் அண்ட் டிவி யூனிட் மட்டும் தான் பிளான் பண்ணுவோம். ஓகே. ஸோ வார்ட்ரோப் இல்லாமல் அங்கே இருக்கும். ஒரு இதை எம்டி க்ளீன் சர்ஃபேஸாக நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் ஆக்சன்ட்காக பெட்டோட 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் லைட் பிளான் பண்ணியிருப்போம். நைட் லேம்ப் மாதிரி நமக்கு பிளான் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த விண்டோ பக்கத்தில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆல் ரைஸ் பண்ணியிருப்போம். நம்ம இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருப்போம். பட் அட் அட்ஜஸ்டன் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரைவசி இஷ்யூ இருக்கிறதால இந்த காம்பவுண்ட் ஆல் டாலர் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே ஓகே. இங்கே விண்டோலையும் நம்ம கிரில்ஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இவங்களுக்கான டிவி யூனிட் கம் ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் பெட்ரூம்ன்றதால ஸோ அந்த கோல்டு தீமை கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்காக ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த மேட் கோல்டு ஃபினிஷில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸ்டார் கேஸ் ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் லெதர் ஃபினிஷ் கிரானைட் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா அடிஷ்னல் grip இருக்கிற ஒரு கிளாஸி ஃபினிஷ் இருக்குன்னா ஒரு லிட்டில் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஓகே. எக்ஸ்ட்ரா gripன்றதுனால லெதர் ஃபினிஷ் கிரானைட் இது எங்கள் எப்போவுமே எங்கள் ப்ராஜெக்ட்டில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது. ஓகே. ஸ்டார் கேஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் இருக்குன்றதுக்காக இந்த ஒரு நோசிங் போர்ஷனை மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பார்க்க படிக்கட்டு வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் கிரியேட் பண்ணுறதுக்காக ஓகே. ஆனால் ஸ்டேர் கேஸ் நார்மலாக தான் சிவிலில் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். பட் இந்த டிசைன் ஒட்டும்போது இந்த மாதிரி அந்த கிரானைட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸ் ரெகுலர் ஸ்டேக் கேஸ் தான். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி ஹேண்டில் வந்து தீக்குட் டாப் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே எம்எஸ்ல வித் பெயிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கலர் ஆட் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப கிரே போகாமல் இங்கே மட்டும் இந்த ஸ்டார் கேஸ் ஹைட் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரி க்ரீன் ஃபினிஷ்லாம் டச் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே ஓகே. மேலே போயிடலாம். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் லேம்ப் கொடுத்துருப்போம். ஸோ நைட் டைமில் இது ஃபுல்லாகவே ஆனில் இருக்க மாதிரி ஒரு ஆம்பியன்ட் லைட்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம G2 1 தான் இருக்கும். டெரஸ்க்கு ஸ்டார் கேஸ் கிடையாது. வெளியேருந்து எக்ஸ்டர்னல் ஸ்டார் கேஸ் தான். ஓகே. ஸோ இந்த ஸ்டார் கேஸ் ஒரு டபுள் லைட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் இங்கே ஒரு 3 ஹேங்கிங் லைட் கேன் ஃபினிஷில் இருக்க ஒரு ஹேங்கிங் லைட்டை கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஆம்பியன்ஸ் பெட்டராக சாஃப்டான ஆக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. இங்கே எப்பவுமே லைட் சோர்ஸ் இருக்கணுன்றதுக்காக நேச்சுரல் லைட் இருக்கணுக்காக இந்த லேண்டிங்க்கு மேலே ஒரு ஸ்கை லைட் கொடுத்துட்டு அங்கே ஒரு கிரில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஓகே. ஸ்டார் கேஸ்ட்டு மேலே வந்தவொன்னே ஒரு சின்ன லாபி தான் கிரியேட் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய ஸ்பேஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பில்டப்பில் அப்படின்றதுக்காக. ஸோ சின்ன லாபியிலேருந்து இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குது. இவங்களுக்கு அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணுன்றதால ஒரு ஸ்டோர் ரூம் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இது நம்ம டெரஸ் போகிறதுக்கான டோர் இங்கே இருக்கு. போகிறதுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொஞ்சம் ஃபங்கியாக இருக்குன்றதுக்காக பர்கண்டி கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வுட் வித் பர்கண்டி ஃபினிஷில் மாதிரி பிளான் பண்ணது. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன வாக்கிங் ஏரியா இங்கே ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ட்ராயர்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம டோர்ஸ் யூஸ் பண்ணால் கூட கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நம்ம ட்ராயர்ஸாக தான் கொடுத்துருந்தோம். ஒரு சர்க்குலர் மிரர். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸர் யூனிட் மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். இதுலேயுமே அந்த வால் போர்ஷனுக்குள்ளே அடங்கின மாதிரி எல்லாமே அந்த பாக்கெட்டுக்குள்ளே ஃபிட்டின் ஆகணும் ஒரு க்ளீன்ஸ் பர்பஸ்க்காக பண்ணியிருந்தது. ஓகே. ஸோ இந்த கபோர்டுக்கு அப்புறமா டெரஸை பார்த்தோம்னா ஒரு பே விண்டோ. ஏன்னா நம்ம அங்கே லேண்ட்ஸ்கேப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து வியூக்காக ஒரு பே விண்டோ பண்ணியிருக்கோம். ஓகே. அது கூடயே நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியாச்சு இங்கே. ஸோ அது பக்கம் ஸ்டடி டேபிள் அங்கே சைட் டேபிள் நடுவில் பெட் வர மாதிரி. பட் இன்னும் கிளைண்ட் பெட்டை ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே. ஸோ அது மட்டும் பெண்டிங். இங்கே பெட் வந்துடும். கரெக்ட். இங்கே பெட் வந்துடும். இங்கே ஸ்டடி டேபிள். அந்த டேபிளே வந்து உங்களுக்கு சைட் டேபிளாகவும் மாறிடும். கரெக்ட். ஆமாம். பெட் போட்டா. ஓகே. ஒரு டிவி யூனிட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு காம்பேக்ட் டிவி யூனிட்டாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய ஸ்டோரேஜ் எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஆட் பண்ண முடியுமோ அதுக்கு அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆட் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய டிவி யூனிட்டாக பண்ணியாச்சுங்க. ஸோ டாய்லெட்குள்ளே போகிறது பக்கத்துலேயே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்கோம். இந்த கபோர்ட் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட பாக்கெட்டில் உள்ள கன்சீல்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே லெவலில் இருக்கும். டாய்லெட் டோரும் கபோர்டும் ஒரே லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்லைடிங் வாட்டராக பண்ணிட்டோம். ஏன்னா பக்கத்தில் பெட் வரதால இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காதுன்ற கான்செப்ட்காக நாங்கள் இந்த ஸ்லைடிங் வாட்டராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. எல்லா டாய்லெட்டுமே நாங்கள் வெட் அண்ட் ட்ரை ஏரியா ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ வாஷ் பேஷன் கம்மோடு ஒரு பாதியாகவும் ஷவர் ஏரியா இது எண்டில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டேப்னஸ்லாம் அந்த எண்டில் இருக்கும். ட்ரையாக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும். ஸோ எல்லா டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வேனிட்டி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வாஷ் பேஷன் கீழே ஒரு பெரிய ஸ்டோரேஜை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட வாக்கின் இது. இந்த மொத்த ரூமே பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷில் இருக்க ஒரு டைலை பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டைலுமே ஹேரிங் போன் பேட்டர்னில் இருக்க டைலை பிளான் பண்ணியிருப்போம். ஸோ ரெகுலர் உடன் டைல் மாதிரி இல்லாமல் ஒரு வி ஷேப்பில் இந்த டிசைன் ஃபாலோ ஆகும் அந்த பிளான் பண்ணியிருப்போம். ஒரு பக்கம் ஸ்லைடிங் வார்ட்ரோப் அதே மாதிரி உள்ள கன்சீல்டாக இருக்கும் இந்த போர்ஷனில். இன்னொரு பக்கம் இந்த கன்சீல் பண்ணி இங்கே ஒரு வார்ட்ரோப் வந்து ஓப்பனபிள் டோர்ஸில் பண்ணியிருக்கோம். ஓகே. ரூமோட என்ட்ரன்ஸே வந்து வாக்கின் வழியாக தான். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டாய்லெட்கான ஆக்சஸும் இங்கேருந்து பெட்ரூம்கான ஆக்சஸும் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. கிளைண்ட் வந்து பெட்ரூம்லேயே ஒரு வாஷிங் மிஷினான ப்ரொவிஷன் கேட்டிருந்தாரு. ஸோ டாய்லெட் நியர்பைல இருக்கிறதால இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஒரு லார்ஜ் மிரர் வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கிரியேட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே. நம்ம டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெட் அண்ட் ட்ரை கான்செப்ட்டில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாய்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் பெஞ்சை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஷவர் ஏரியா பக்கத்தில் ஒரு சீட்டிங் பெஞ்ச் இருக்கும். கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான கலர் வேணுன்றதால கிரே டைல்ஸை வச்சுட்டு அது கூட ஒரு எல்லோ ஹைலைட் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே
ஓகே. இது வாஷ் பேஷன் ஏரியா கூட நல்லா பெருசா இருக்கு. ஆமாம், நாங்கள் கவுண்டர் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குன்றதுக்காகவே நாங்கள் பெரிய வேனிட்டி மீட்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ பெட்ரூம் வித் ஒரு பெரிய விண்டோ இருக்க பால்கனி மாதிரி கிரியேட் பண்ணியிருப்போம் இந்த ரூமில். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்க பார்ப்போம், நிறைய கிளஸ்டர் பண்ணாமல் பெட் ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அதுக்காக தான் வாக்கின் வாட்டர் செப்பரேட் பண்ணது. ஸோ ஸ்டோரேஜ் எல்லாமே பர்பஸ் எல்லாமே அந்த வாக்கின்ல இருக்கும். இங்கே பெட் அண்ட் சைட் டேபிள் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. அதோட சேர்ந்த மாதிரி பால்கனி இது காமன் இல்லைல்ல, இந்த ரூமோட சேர்ந்தது. இந்த ரூமோட எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸாக கரெக்ட். இப்போ இந்த பெட்ரூமும் இது கூட சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ரூமாக தான் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பால்கனி நம்ம ஜாலி வச்சு க்ளோஸ் பண்ணதால ஸோ நீங்கள் வெளியே பார்த்த ஜாலி தான் இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி இங்கே செக்யூர் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகே. இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுவோம். டெரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு இந்த எண்ட் ஆஃப் பேரப்பட் வால் ஃபுல்லாகவே ஒரு எல் ஷேப்பில் லேண்ட்ஸ்கேப்க்கான ஒரு கார்டன் ஸ்பேஸ்க்காக ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணி பக்கத்தில் ஒரு சீட்டிங் பெஞ்சும் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் டைமில் இங்கே ரிலாக்ஸ்டாக உட்காரத்துக்கு ஒரு நார்மல் கசிபோ மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்கிங் கவுண்டர் மாதிரி இருக்குது. இன்கேஸ் ஏன்னா பார்பிக்யூ கவுண்டர் மாதிரி என்ன பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு வாஷ் மாதிரி வச்சுருக்கோம் இங்கே. எலிவேஷன் ஆக்சுவலாக அந்த கிரில் நம்ம பிளான் பண்ணது ஒரு லேண்ட்ஸ்கேப் க்ரீப்பருக்காக. ஸோ இங்கே ஒரு க்ரீப்பர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணால் ஒரு பார்ஷியல் பவுண்டரி மாதிரி கிரியேட் ஆகும். எதிர்க்கு வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போதைக்கு லேண்ட்ஸ்கேப் அவங்க ஒன்றும் கிளைண்ட் பிளான் பண்ணல, பட் அங்கே வந்து க்ரீப்பர்ஸ் அந்த கிரில்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி இது எலிவேஷனுக்காக அந்த கார்டன். ஆமாம், இந்த எலிவேஷனுக்காக கொடுத்த கார்டன் ஏரியா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சீட்டிங் பெஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே வந்து அங்கே ரோட் வியூ வேணும், ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கணுன்னா இங்கே பார்க்குற மாதிரி. ஓகே. ஸோ ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண ஃபினிஷ்டு வீடோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது பார்த்தாச்சு. ஸோ அந்த அவுட்புட் நம்ம எடுத்துன்னு வரணும்னா அது வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேருந்து டிசைன் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து ஆர்கிடெக்டோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் எடுத்துன்னு வர முடியும். ஸோ இது வந்து பெங்களூர் பேஸ் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணியிருக்க வீடு. ஸோ ஃப்ளோர் பிளான் போடும்போதே இன்டீரியர்ஸும் மைண்டில் வச்சுட்டு எலிவேஷனையும் ப்ரீ பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வரும். ஓகே. அதாவது 2D பிளான்ல இருந்து ஃபினிஷிங் இன்டீரியர் ஒர்க் ஃபினிஷ் பண்ணது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வீடோட பேஸே வந்து ஒரு 2D ஃப்ளோர் பிளான். ஸோ 2D ஃப்ளோர் பிளானுக்கு அடுத்தது வந்து அவங்க வந்து 3D கொடுப்பாங்க. ஸோ 3Dக்கு அப்புறமா தான் இந்த இன்டீரியர்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது எல்லாமே பிளெண்ட் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வரும். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுற வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எலிவேஷன் வந்து ப்ரீ பிளான் பண்ணிடுவோம். நார்மலாக ஒரு பில்டர் கட்டுறதுல வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் 2D ஃப்ளோர் பிளானை போட்டு அந்த ஃப்ளோர் பிளானை பேஸ் பண்ணி தான் எலிவேஷன் எப்படி வருமோ பேசிக்கான எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணிடுவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ எலிவேஷனுமே வந்து ப்ரீ பிளான் பண்ணனால தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணும்போது லெவல்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிடுவோம் சார். இது வந்து கார் பார்க்கிங் ரோட்ல இருந்து 2 feet லெவலில் கார் பார்க்கிங் வச்சிருக்கோம். ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபோயர் ஏரியா இது. ஸோ இந்த ஃபோயர் ஏரியாவில் வந்து இந்த இடம் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் சிவன் ஸ்டாச்சு மாதிரி ஒன்று பிளான் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கு வந்து லெவல் டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இந்த ஹைட்ல இவ்வளோ இது வரணும் அப்படின்றதெல்லாம் பிளான் அதெல்லாம் ப்ரீ பிளான்டா இருக்கும். அதோட ரெண்டர் இமேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு பிளம்பிங், இன்லெட், அவுட்லெட், எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்குமே இங்கே ப்ரீ பிளான் பண்ணியாச்சு. இது வந்து நார்மலாக பில்டர் நம்ம கட்டும்போது ப்ரீ பிளான் பண்ண மாட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த சிவன் ஸ்டாச்சு எந்த இடத்துல வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். அது வந்து ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆகும். அதே மாதிரி திரும்ப நிறைய உடச்சி ரீவொர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இதில் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு செலவும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. இது இந்த வீட்டோட இன்ஃபார்மல் லிவிங் சார் இது. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சோஃபாக்கு வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி சிவில்லே பண்ணியிருக்கோம். மெயின் லிவிங் ஏரியா வந்து 2nd floorல வரும். இது இன்ஃபார்மல் லிவிங். இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் இருக்கு. ஸோ அந்த பூஜை ரூமை வியூ பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு அன்னபூர்ணி ஸ்டாச்சு ஒன்று டிசைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த அன்னபூர்ணி ஸ்டாச்சுவும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபுல்லாக ஸ்கை ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பூஜை ரூமுக்கும் மேலே ஸ்கை ஓப்பன் கொடுத்துருக்கோம். நீங்கள் மேலே 2nd floorல இருந்து வியூ பண்ணுறீங்கன்னாக்கா அங்கே மேலே வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளோர் பிளான் ஸ்டேஜே ப்ரீ பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ கட்டும்போது எனக்கு திடீர்னு இது வேணும், இந்த இடத்துல இது வேணும் அப்படின்னு பண்ணும்போது அது சரியா வராது. அது கண்டிப்பா நம்ம கட்டும் போது இதை வந்து நம்ம இங்க இது வைக்கலாம் அது வைக்கலாம்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ரொபோஷன் எல்லாமே மிஸ் ஆகும். இந்த மிஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு அவுட்புட் பெட்டரா வராது. அதனால அது வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது பண்ணாதான் உங்களுக்கு அந்த அவுட்புட் பெட்டரா வரும். ஓகே. இப்போ அந்த மாதிரி இதுல A to Z எல்லாம் இந்த டீடைல் எல்லாம் இது என்ன அகலம், என்ன நீளம், என்ன ஹைட்டு, இது எல்லாமே அது பிளான்ல இருக்கும். எல்லாமே பிளான்ல இருக்கும் சார். அந்த பிளானுக்கு தான் வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணி அதனோட எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு PDF ஒன்று கொடுத்துருவாங்க. உங்களோட வீடோட என்டையர் டிசைன்
ஃப்ரம் த ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து வீட்டை கம்ப்ளீட் பண்ணி இன்டீரியர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன். ஓகே ஓகே. இப்போ அந்த 100 பேஜ்னா அப்போ அவ்வளோ டீடைல்ஸ் வந்து அதில் இருக்கும். கண்டிப்பா அந்த டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளோர் பிளான், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அது மட்டும் கிடையாது. ஒரு ஹேண்ட் ரெயில் இருக்கு, அந்த ஹேண்ட் ரெயிலுக்கான டிசைனு, இப்போ விண்டோ இருக்கு, விண்டோவோட கிரில்லோட டிசைனு, அந்த மாதிரி எல்லாத்தோட டிசைனுமே உங்களுக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அளவுக்கு அது எஃபர்ட் போடுறதால தான் அந்த ப்ரைஸ் கண்டிப்பா சொல்றாங்க. ஆமா, அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் எஃபர்ட் போட்டு பண்றாங்கனாக்கா அதுக்கேற்ற அளவுக்கு ஆர்கிடெக்ட் அவங்க ஃபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த வீட்டில் எலிவேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க கீழே இருந்து பார்க்கும்போது 3rd ஃப்ளோர்ல ரூஃப் ஏரியால இந்த மாதிரி ரவுண்ட் கட் அவுட் கொடுத்துருப்போம். ப்ரீ பிளான் பண்ணனால தான் அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா பிளான் பண்ண முடியும். இந்த இடம் வந்து ரூஃபே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 ஃபீட்ல தான் ரூஃபே போட்டிருக்கோம். பட் டெரஸோட மற்ற ஃப்ளோர் ரூஃப் வந்து 11.5 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரூஃப் எல்லாம் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் ரூஃபோட அந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே அதே மாதிரி இங்கே ரூஃப் போடும்போது இதுக்கு ஒரு பீம் ஒன்று வரும். ஸோ அந்த பீம் வந்தாக்கா இதோட லெவல் கம்மியாகும். ஸோ அந்த லெவல் கம்மியானாக்கா நமக்கு தலை இடிக்கும். அதனால என்ன பண்ணிருப்போம்னா இன்வெர்டர் பீம் மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே கொடுத்துட்டீங்க. பீம் வந்து மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரலும் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்கு. அதோட இங்கே சப்போர்ட்டே இல்லாமல் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரல் வந்து ப்ரீ பிளான் பண்ணனால இந்த சைடு ஃபுல்லாக அந்த ரவுண்டே ஃபுல்லாக கேண்டிலிவர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பீம்ஸும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஏரியாவில் பீம்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஓகே. இப்போ வெறுமனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னா ஒரு ரேட் வரும். அப்போ ஆர்கிடெக்ட் டிசைனோட பண்ணுறதுன்னா அது வேற ரேட் வரும். கண்டிப்பாக இல்லையா? இப்போ நாங்கள் டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் 140 rupees per square feetலேருந்து சார்ஜஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து 2250 per square feet சார்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணுறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்குள்ளேயே ஆர்கிடெக்டோடைய 2D பிளான் வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அது சார் ஆக்சுவலாக இப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து டிசைன் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஃப்ளோர் பிளான் மட்டும் ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஒரு வீட்டுக்கு பேஸே ஃப்ளோர் பிளான் தான். அந்த ஃப்ளோர் பிளான் ப்ராப்பராக இருந்தாலே வீடோட அவுட்புட் வந்து பெட்டராக வரும். அதுலேயும் ஒரு ஆர்கிடெக்ட் இன்வால்வ் ஆகி இப்போ இந்த மாதிரி அவுட்புட் நம்ம எடுத்துன்னு வரணும்னா அதில் டிசைன் டீமோட ரோல் வந்து ரொம்ப ஹியூஜ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ டிசைன் டீம் தான் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் எங்கெங்கே சூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ், எந்த பெயிண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் வந்து டிசைன் டீம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு இந்த அவுட்புட் பெட்டராக வரும். ஓகே. ஸோ இந்த கம்ப்ளீட் டிசைன் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு 140 rupees per square feetலேருந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. டிசைன் மட்டும் வேணும்னாலும் அவங்க வாங்கிக்கலாம். டிசைன் மட்டும் வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்லி இன் சென்னை. ஒன்லி சென்னை. ஆமாம். ஓகே. தேங்க்யூ.